ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வைணவம்ல இருந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கேரளாவில் காலடி என்ற ஊரில் பிறந்த சமய ஆச்சாரியார் யாருன்னு கேட்டிருக்கு. சங்கரர், ராமானுஜர், நிம்பர்கர், மத்துவர். இதுல சங்கரர் தான் கேரளாவில காலடி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. மும்மூர்த்திகள் என்று யாரை கூறுகிறோம்? நமக்கு தெரியும், சிவன், பிரம்மா, விஷ்ணு. இந்த 3 பேரையும் தான் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க புத்த கடவுளா, சமய கடவுளா, இந்து மத கடவுளா, யூத சமய கடவுளான்னு கேட்டிருக்காங்க. இந்து மத கடவுள் தான் இந்த மும்மூர்த்திகள். இனி 3வது கொஸ்டின் பாருங்க. இந்து மதத்தை எத்தனை வகையாக உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து மதம் மொத்தம் 6 வகையா உள்ளது. 4வது கொஸ்டின், விஷ்ணுவை முதல் கடவுளாக கொள்ளும் சமயம் எது அப்படின்னு கேட்டிருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வைணவம் தான் விஷ்ணுவை முதல் கடவுளா வணங்கக்கூடியவங்க. அதை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்கு. ராமானுஜர், நம்மாழ்வார், மத்துவர், சங்கரர்னு கேட்டிருக்கு. விஷ்ணு மதத்தை முதல் நிறுவியவர் ராமானுஜர். 5வது கொஸ்டின், மாயையிலிருந்து எத்தனை தத்துவங்கள் தோன்றும் என கூறுவர்? மாயைனா நமக்கு தெரியும், பத்தி, பசு, பாசம்ல வரக்கூடிய 3 விஷயத்துல ஒண்ணு. ஆணவம், கண்மம், மாயை தான் அதுக்கு கொடுத்திருக்காங்க. மாயையிலிருந்து எத்தனை தத்துவங்கள் தோன்றுகின்றனன்னு கேட்டா மொத்தம் 96 தத்துவங்கள். 6வது கொஸ்டின், பஞ்சராத்திர ஆகம விதிப்படி கீழ்கண்ட எந்த கோயிலில் பூஜை முதலியன நடைபெறுவது இல்லை அப்படின்னு கேட்டிருக்கு. பஞ்சராத்திர ஆகமப்படி பூஜை நடைபெறாத கோவில் திருப்பதியில தான். மற்ற காஞ்சிபுரம், திருவரங்கம், திருநாராயணபுரம் எல்லா கோவிலுமே பஞ்சராத்திர ஆகமப்படி தான் கோவில் விசேஷ பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு கோவில்ல ஸ்ரீரங்கத்துல வேற மாதிரி வழிபடுவாங்க, திருப்பதியில வேற மாதிரி வழிபடுவாங்க. அதுல பஞ்சராத்திர முறையில திருப்பதியில பூஜைகள் நடக்கல. இனி 7வது கொஸ்டின், சாங்கியம் என்ற மதப்பிரிவை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்கு. கபிலர், ராமானுஜர், கௌதமர், மத்துவர். சாங்கியம் அப்படிங்கிற மதப்பிரிவை தோற்றுவித்தவர் கபிலர். கீழ்காண்பவர்களின் அமரர்களின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்கு. சூரியன், யமன், சந்திரன், இந்திரன். அதாவது அமரர்களுடைய தலைவர் இந்திரன் தான் அமரர்களுடைய தலைவர். 9வது கொஸ்டின், சாமவேதம் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம 4 வேதம் படிச்சோம். ரிக், யஜுர், சாமா, அதர்வனா. ரிக் வேதம் என்ன சொல்லுச்சு? கடவுளை எப்படி வழிபடணும் அப்படிங்கறத சொல்லுச்சு. யஜுர் வேதம் என்ன சொல்லுச்சு? எப்படி யாகம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுச்சு. சாம வேதம் என்ன சொல்லுச்சு? இன்னிசை பாடல் மூலம் கடவுளை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதர்வன வேதம் என்ன சொல்லுச்சு? மந்திரம், மாந்திரீக முறைகளை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னது அதர்வன வேதம். இப்ப சாம வேதம் அப்படின்னாலே இசை பாடல்களால் ஆனதுதான் இந்த சாம வேதம். 10வது கொஸ்டின், வைணவ ஆகமங்களின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், விஷ்ணு தான் வைணவ ஆகமங்களுடைய தலைவர். தலைவர்னு கேட்டாலும் அவர் தான், முதற் கடவுளை கேட்டாலும் அவர் தான். அதுக்காக நம்ம ஆழ்வார்களையோ வியாசரையோ எடுத்து எழுதக்கூடாது. வைணவ ஆகமங்களின் தலைவரும் விஷ்ணு தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்அகாடமிலையும் இதை பத்தி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதுலயும் போய் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.